யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு எந்த பின்புலம் இருந்தாலும் சரி, ஏமாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது சைபர் மோசடி கும்பல். அப்படி ஏமாந்து 3 கோடி ரூபாயை இழந்தவர்தான் இந்த பெண். தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் வி லட்சுமி நாராயணா. இவர் சிபிஐ இணை இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவர் தனது பணிக்காலத்தில் ஆந்திர முன்னாள் முதல்வரும் OSR காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி மீது வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவித்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட அதிகாரி ஆவார். இந்த வழக்கில்தான் ஜெகன்மோகன் ரெட்டி 16 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வி லட்சுமி நாராயணா ஆந்திர மாநில பிரிவினைக்கு பிறகு தனது பணியை ராஜினாமா செய்து விருப்ப ஓய்வு பெற்றார். ஆண்டு நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியில் இணைந்து விசாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிட்டார். ஆனால் அதில் தோல்வி அடைந்ததால் அதன் பிறகு ஜனசேனா கட்சியில் இருந்து விலகி ஜெயபாரத் எனும் கட்சியை தொடங்கினார். இப்படி செல்வாக்கு மிக்க இவரின் மனைவியையே ஒரு மோசடி கும்பல் நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளது. வி லட்சுமி நாராயணாவின் மனைவி ஊர்மிளாவிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஒரு லிங்க் வந்துள்ளது. அதில் பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் 500% லாபம் கிடைக்கும் என்று ஆசை வலை விரிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதில் முதலீடு செய்ய ஊர்மிளா முடிவு செய்துள்ளார். இதன்படி முதலில் சிறிய அளவிலான பணத்தை முதலீடு செய்துள்ளார். இதற்கான லாபம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஈர்க்கப்பட்ட அவர் டிசம்பர் 24 முதல் ஜனவரி 5 வரை 19 தவணைகளில் மொத்தம் 2,58,00,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இதற்காக தன்னிடமும் கணவரிடமும் இருந்த தங்கத்தை அடமானம் வைத்து பணத்தை திரட்டி முதலீடு செய்தார். கோடிக்கணக்கில் முதலீடு செய்ததால் பல கோடி ரூபாய் வரும் என காத்திருந்த ஊர்மிளாவுக்கு அதிர்ச்சிதான் மிஞ்சியது. முதலீடு செய்த பணத்திற்கு எந்த லாபமும் வராத நிலையில் முதலீடு செய்த பணத்தையாவது தருமாறு அந்த கும்பலிடம் கேட்டுள்ளார். ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் அந்த மோசடி கும்பல் பணத்தை சுருட்டிவிட்டு கம்பி நீட்டியது. இறுதியாக தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் ஹைதராபாத் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் சிபிஐ இணை இயக்குனர் குடும்பத்தினரையே சைபர் மோசடி செய்து ஏமாற்றிய சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.